ஸோ ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அப்படியே கண்டினியூட்டி தான். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறேன். நீங்கள் அப்படியே ப்ரீவியஸ் எபிசோட் பாருங்கள். ஏன்னா இதை பற்றி சொல்ல தேவையில்ல, ரெகுலராக வந்து சாப்டர் வரனால. அதுக்கடுத்து நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அதிக சாப்டர் கேட்குறீங்க, எனக்கு டைம் இருக்கிறாலும் முழுசாக போட்டுறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின், ஆமாம் அப்போது ஒருவேளை என்ன ஆகும், எனக்கு இந்த ஐடென்டி கார்டு கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அது ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு பர்சனாக மாறுவீங்க, அப்படி இருந்துச்சுன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐடென்டி கார்டு பார்த்தா நான் ஆதார் கார்டு கூட சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த ஆதார் கார்டு நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு வர காசு கூட ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம வாழ்கிறோம்ல, அந்த வாழ்கிறதுக்கு கொஞ்சம் காசு இருக்கும்ல, அது கூட உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அது போக என்னென்னா, உனக்கு வேலை எந்த மாதிரி தெரியுமா கிடைக்கும், இந்த அன்ரிஜிஸ்டர் ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்மக்லிங் பண்ணுறது, இல்லைனா வந்து ஏதாச்சும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸு, அந்த மாதிரி இதில் தான் உனக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காது. அதுவும் வந்து நீயா போய் தான் அந்த வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையும் வந்து உனக்கு நிரந்தரமாக இருக்காது. அதுலேயும் உனக்கு காசும் அதில் அவ்வளோவா வராது. அது போக என்ன தெரியுமா, இன்னொன்று விஷயம், இந்த மாதிரி வந்து இந்த கார்டு இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ண முடியாது, ஹோட்டலில் வாழ முடியாது. ஏன் ஏன் உன்னால் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த ஏதாச்சும் ஷோ இருக்குது, எங்கேயுமே உன்னால் போக முடியாது. ஏன்னா வந்து இந்த கார்டு தான் வந்து உன்னோட ஒரு டோக்கனு. அது இல்லைன்னா நீ வந்து வெளியே தான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த குளூரில் கஷ்டப்பட்டு தூங்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஆதார் கார்டு இல்லைன்னா உன்னை எங்கேயுமே ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க. நீ எங்கேயுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு நான் போகணும் அப்படி நீ நினச்சினா உன்னால் அது கூட பண்ண முடியாது. உன்னால் முடிஞ்சாலும் இந்த பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் ஒரு 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ அப்படி தான் போக முடியும். இந்த ட்ரெயினில் போகிறது, ஏரோப்ளேனில் போகிறது, ஏன் ஒரு பெரிய லாங் ட்ராவல் கூட உனக்கு வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பட் வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, இந்த கார்டு இல்லைன்னா உன்னால் வந்து எந்த அத்தாரிட்டியும் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. இந்த கார்டு இல்லைன்னா யார் வேணாலும் உன்னை வந்து, அது போக இந்த கார்டு இல்லைன்னா நீ யார் மேலேயும் வந்து இந்த மாதிரி கேஸும் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா, இப்போ ஹீரோயின் வந்து வாங்க கோர்ட்டுக்கு போகலாம் அந்த மாதிரிலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி லா படி எந்த பெனிஃபிட்டும் வந்து நம்ம ஹீரோயின் கிடைக்காது. இப்போ சப்போஸ் யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸ் போடுற கூட அந்த கார்டு தான் வேணும். எதுவுமே இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு லட்சம் எடுத்து முடிக்கிறான். ஓ அப்படின்னா வந்து என்னால் வந்து இந்த காசு கொஞ்சம் சம்பாதிக்க முடியும், கொஞ்சம் இடத்துல வந்து நல்லா தங்க முடியும் அந்த ஆதார் கார்டு இல்லைன்னா, அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்போ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது தானே? வந்து இன்னும் வந்து அது சரியாக புரிஞ்சிக்காம, அது இல்லைனாலும் என்னால் சர்வே பண்ண முடியும்ல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் முடியும், ஆனால் உன்னால் வந்து எத்தனை நாள் தான் அப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உன்னால் ஒரு சிம் கார்டு, இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை ஒரு வெப்சைட் அக்கௌண்ட்டு, இதை கூட உன்னால் ஓப்பன் பண்ண முடியாது. அது இல்லைன்னா உன்னோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ரபிளாக மாறும். ஏன்னா இந்த ஐடி கார்டு இல்லைன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி உயிரோடு இருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட அடையாளமே கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் நீ ஏதோ வந்து பொணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீ இல்லைன்னா இது ஒரு ஐடென்டி கார்டே இருக்காது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அது போக நீ பேசாமல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்துட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய லாலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக கிடையாது. ஈஸியாக உனக்கு ஒரு ஆதார் கார்டு அப்படியே பிக்கப் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது? இல்லைனா வந்து ஏதாச்சும் வேறு அத்தாரிட்டிஸ்ட்டு இந்த உலகத்தில் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிட்டு கேட்கணும். யார் கண்டா அதில் நம்மளுக்கு நல்லதும் கிடைக்கும், இல்லைன்னா கெட்டதும் கிடைக்கும். நல்லது என்னென்னா உனக்கு இந்த மாதிரி ஆதார் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டது என்னென்னா உன்னோட ஃப்ரீடத்தை நீ இழந்து அவங்களுக்கு அடியில் நீ வாழ்கிற மாதிரி இருக்கும். அதனால உன்னோட நார்மல் லைஃப் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி என்னை வந்து இது பண்ணிடுவாங்களா? அப்போ நான் வேறு வழி இல்லை, இந்த கத்தியை வச்சு அவங்கள வெட்டிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து பயந்துக்கிட்டே கையில் சுவாட வெளியே எடுக்கிறாங்களா? இல்லை நான் சும்மா ஒரு ஹைப்போதீசிஸ் தான் சொல்கிறேன். அதாவது அது நடக்கும் நடக்காமல் போகும், சும்மா ஒரு இதாக சொல்கிறேன், 50-50 சான்ஸ் தான் சொல்கிறேன். நீ இதுக்கெல்லாம் வந்து ஸ்வாட் எடுக்க தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது,
சரி அதெல்லாம் மறந்துடு. நீ போய் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல புக்கு கொடுத்தல அதை போய் படி. அதில் ஏதாச்சும் வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் படித்து அப்புறம் உன்னோட டிசிஷனில் என்ன படித்த உனக்கு எந்த மாதிரி இந்த உலகம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அமுச்சு விட்றான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்வாடை வெளியே ஸ்விங் பண்ணாத அளவு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே அவன் கம்ப்யூட்டரை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு பூனை, என்ன பங்கின்னு ஐயோ மறந்துட்டேன் உனக்கு வந்து நான் சாப்பாடு வைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கானா, இது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வேலை இருக்குன்னு சொன்னால் இப்போ நான் அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த பூனையோட பேர் பார்த்தீங்கன்னா பங்கின் இருக்குது, ஸ்னோபல்னு இருக்குது, அப்போ ஷூ சீல் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க பல பேர் இருக்குது. நீங்கள் வேணால் நம்ம சேனலுக்காக ஒரு பேரை சொல்லுங்கள், அதை வச்சு இந்த புனியை கூப்பிட்ருவோம், ஓகேவா? ஏன்னா வந்து எக்கச்சக்க பேர் இருக்குது, அது ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன அந்த பூனைக்குட்டி பேர் வேணுமோ அதை வச்சுக்கிறாங்களா. ஸோ உங்களை எல்லாத்துக்கும் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதை நம்ம வச்சிடலாம், கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹீரோ அந்த பூனையை தூக்கும்போது, ஒரு வேளை உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எது இல்லைன்னா போய் படி அப்போ நம்ம ஹீரோ அமுச்சு விட்றானா. நம்ம ஹீரோன்னு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த ஹீரோயின் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபோன் எடுத்து அதில் கான்டாக்ட்ஸில் போய் ஹாய் அப்படின்னு ஒரு நம்பரை வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு க்ளோரிஃபைடாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பான்னு நினைக்கிறேன். அது போக அவன் இன்டர்ன்ஷிப் முடித்தானானே தெரிலையே, சரி அவனுக்கு மெசேஜ் பண்ணுவோன்னு சொல்லி இருக்கியாடா நண்பா அப்படின்னு. சி இப்படி பேசக்கூடாது, டே இருக்கியாடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணும்போது, என்னடா நீ திடீர்னு வந்து மெசேஜ் போட்டிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இவன்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எடுத்தோடனே வந்து இந்த வேலை வேணும்னு சொல்ல முடியுமா. அது போக இவளோட நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கதை. சரி இப்போதைக்கு வேணாம், நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வா நம்ம அப்புறமா வெளியே போய்ட்டு எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து அப்படியா சரி டைமை சொல்லு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவன் மெசேஜ் போடுறான். ஏதோ ஒன்று இவன் வந்து ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கனால இவனுக்கு வந்து என்னோட அவனுக்கு அதிக நாலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு எப்படின்னு. சரி இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம போய் குளிப்போம் அப்போ நம்ம ஹீரோ ஹேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். குளிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சரி போகும்போது இப்போ தான் நான் யோசிக்கிறேன், அவள் இன்னும் குளிக்கலையோ, அது போக இந்த ஏஷியன் பர்சன்லாம் குளிப்பாங்களான்னு என்னன்னு தெரிலையே, ஒருவேளை அவளோட ஹேபிட்டி சேஞ்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். சரி அவள் குளிச்சானா குளிக்கலானா அவள் குளிக்கும் போது பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ துண்டை கட்டிக்கிட்டு பங்கினுக்கு வந்து சோறு வச்சுக்கிட்டு இருக்கான். அது போக நான் வந்து அவளுக்கு பைஜாமா வேறு வாங்க மறந்துட்டேன். ஸோ பைஜாமானா என்னன்னு தெரியுமா, அந்த நைட்டு வந்து அதை வேர் பண்ணி தூங்குவாங்க. பைஜாமான்னு சொல்லும்போது நான் வருது, நான் என்ன இப்படி இருக்கேன், ஐயோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் என்னை பார்த்தா அவ்வளோதான் ஒரே குத்தியே என்னை லாக் அவுட் பண்ணிடுவாளே, நம்ம முதல் போய் ட்ரெஸ்ஸை பார்த்து நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நீ என்ன இவ்வளோ பெறவட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குத்துற மாதிரி இருக்குது. சரி அவள் பார்க்கலன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரம் போய் குளிப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ நேராக போயிட்டு கதவை பூட்டிக்கிறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவனை இவன் என்ன சொல்லிட்டு இருந்தா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் ஹீரோயின் வந்து வேகமாக, அதாவது ஹீரோ குளிச்சுட்டு போயிட்டான், அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து ஃபிசிக் அப்படின்னு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்பு கூட கேட்காம வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சொன்னா ஏஷியன்கள் எல்லோரும் யார் சொன்னா இந்த மாதிரி நானும் வந்து டெய்லியும் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறான். இது பற்றியா இதான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிற ஒரு போர்டு, இதில் நீ வந்து எழுத நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்லேட்டில் வந்து எழுதுவோம்ல ஊன்னு, அந்த மாதிரி இதில் வந்து எழுதி அழிச்சு எழுதிக்கலாம். கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்குது. இதை பற்றியா இதை பார்த்தா உனக்கு தெரியும், இதன் மூலமாக நீ வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் கற்றுக்கலாம். அப்புறம் அது என்னென்ன வார்த்தை கற்றுக்கலாம், அது வந்து இதில் வந்து வாய்ஸாக வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக ஏதாச்சும் கொஞ்சம் வேர்ட்ஸை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதை ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அப்படியான்னு இந்த சைடு பார்த்தா ஒரு 2 கால் வச்சு ஒரு பூனை அப்படின்னு கத்திட்டு வருது. சரி நான் உனக்கு பங்கினுக்கு போயிட்டு சோறு கொடுக்குறேன், நீ அப்படியே ட்ரை பண்ண சரியாமா அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது சரி அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பங்கினுக்கு வந்து அந்த சோறை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு.
அப்போ வந்து அப்போ ஹீரோயின் வந்து ஆச்சரியமாக பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இப்போ இதுதான் இப்போ கேட் ஃபுட்டு, இது வந்து கேட்டுக்காக கொடுக்குற ஃபுட் அப்படின்னு ஹீரோ சொல்கிற போது, என்னது பூனைக்கெலாம் சாப்பாடு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்போது அப்புறம் இந்த ஃப்ரூட்டு காய்க்கிற மாதிரி இந்த பேக்கெட்டு காய்க்குமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது அப்படிலாம் வந்து வளராது, இதெல்லாம் வந்து பூனை வளர்கிறதுக்காக தயாரித்து இந்த பாக்கெட்டில் போடுவாங்க, புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து, சார் உங்கள் டேக் அவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தியா இதான் உன்னோட டின்னரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி நைட்டு, போய் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், உன்னோட கார்டை ஐடென்டி கார்டு அதான் ஆதார் கார்டை பற்றி கொஞ்சம் பேசணும், ஸோ இன்றைக்கி இதை சாப்பிட்டு சமத்துக்குள்ளே இங்கேயே இருந்துரு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்ரு இந்த லாங் டிஸ்டன்ஸ் கால் பற்றி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதை பயன்படுத்தணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட பார்த்தா ஹீரோ நான் எதை பற்றி கட்டுக்கல, சிறுது அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஃபுட்டில் தான் இருக்கா. அப்புறம் அவன் திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா, ஆனால் இவன் சாப்பிட்றது நல்லா அழகாக இருக்கே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து பூனைக்குட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்குமோ அப்படின்னு வந்து கேட்க வருதா, அப்படியே அப்பாவையே வச்சுக்கிட்டு எனக்கு கொடு அப்படின்னு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதை கொடுக்க நினைக்கும் போது, பங்கி நீ கேட் ஃபுட் சாப்பிட்டல அப்புறம் உனக்கு எதுக்கு இது அப்போ நம்ம ஹீரோ வந்து அதை தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை இனி விடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இது சாப்பிடக்கூடாதா அப்படி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் அது சாப்பிடக்கூடாதுல்ல, ஏன்னா வந்து இது அதுக்கு ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறானா. என்னது ஹெல்த்தி கிடையாதா, அப்போ எனக்கு மட்டும் எதுக்கு கொடுத்தான், அப்போ இது என்ன விஷமா அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஆம்பேக்கர் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுக்கு பதில் நீ நல்லா இருக்க மாட்டேன், இது ஹெல்த்தி இல்லையா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது.